Hey guys, welcome back. இன்னைக்கு சண்டே லஞ்ச் டைம். ஸோ சண்டே லஞ்ச் டைமில் எல்லோரும் சோத்தை போட்டு ஃபுட்டு வீடியோவுக்கு வெயிட் பண்ணுவீங்க இவ்வளவு நாள். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம கடமையாக விட முடியாதுல்ல. நீங்கள் எல்லோரும் வேறு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் டைம் கிடைக்கும்போது இதையும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம விஜய் சார் வந்து சிஎம் ஆகிறாரு. ஸோ அதோடய ஃபங்க்ஷன் எல்லாம் இப்போ லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் அதெல்லாம் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ரியாக்ஷன் வீடியோவை தூக்கிட்டு வர்றோம். நாங்கள் அப்பப்போ சும்மா நியூஸில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல் வீடியோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம். 5-6 நாளாக அலக்கழித்து இழுத்து ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சரி வாங்க, நம்ம பசிக்கும்போது நமக்கு அதை இதையும் பார்ப்போம். வில்லேஜ் குக்கிங் சேனலில் இருந்து 200 pound பிக் ஸ்டிங் ரே திருக்கை மீன் கட்டிங் அண்ட் ஈட்டிங் இன் வில்லேஜ்னு போட்டிருக்காங்க. ஃபிஷ் கறி தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஃபிஷ்ஷு பிடிக்கும். இவர் ஃபிஷ்ஷுன்னு எழுதி கொடுத்தா ஏதோ என்ன வகை ஃபிஷ்ஷையும் திம்பார். எனக்கு ஃபிஷ்ஷிலேயே ஸ்பெசிஃபிக் ஃபிஷ் தான் பிடிக்கும். ஒரு சில ஃபிஷ் வந்து சுத்தமாக பிடிக்காது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 வகை மீன் தான் நான் சாப்பிடுவேன். திருக்கை மீன்லாம் நான் பார்த்தது கூட இல்லை. அப்புறம் எங்கே சாப்பிட்றது? இதெல்லாம் கொஞ்சம் வலுவலுன்னு வேறு இருக்குமா? அது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம். டேஸ்ட் இல்லை, ஆனால் நல்லது உடம்பு. டேஸ்ட் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு? நல்லது தெரியுமா? அது ஒரு கிரந்தி, அந்த அரிப்பு கிரிப்பு ஒன்றும் இல்லாத மீன். சரி பார்த்துருவோமே. இது ஒரு 10 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு இதான் திருக்கவாழை ஆயுதமா? சதையை பிச்சுட்டு வரும். இதான் அந்த மீனோட ஆயுதமா? இந்த மீன முள்ளெல்லாம் சரியான சொத்து. இதெல்லாம் தேவையில்லை. கையை பார்த்து காட்டு. அவசரமா இருக்கு பாரு. ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கு. பாதி கால வெட்டி இருக்காங்க. சவுக்கு மாதிரி யூஸ் பண்ணலாம். அதை பேச போடு. 2 கிலோ வேணும் மட்டும். முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? அது ஒரு தெரியல எப்படி ரியாக்ட் பண்ணுறதுல ஒரு மாதிரியா இருக்கும். இது ஒன்று ஐநா இருக்கு. நம்ம வாங்கி வந்தாலும் ஒரு பீஸா தானே வாங்கி. கோழியை விட சதையா இருக்கு. கடல் உயிரினம் சொல்லுங்க. நான் சொல்றேன். இறாலு. அதுல என்ன? இது வந்து நீங்க விரும்புற மாதிரி தான். அந்த இப்படி லேயர் லேயரா தோலெல்லாம் உரிக்க மாட்டீங்களா? இப்படி பார்க்கும்போது மீன் மாதிரியே இருக்கு, ஆட்டுக்கறி மாதிரி.
புளிக்குழம்பா? ஓ, புளி நிறைய போடணும். ஏன்? அப்பதான் அந்த டேஸ்ட் அது கொஞ்சம் கொடுக்கும் நல்லா. புளியும் உரைப்பும் நிறைய போடணும். அவ்வளோ மீனுக்கு வேணுமே. இது அழுத்த வேலை போல இருக்கே. ஆனா அவங்க விதை எடுத்தது கடையில வாங்கலாம், இது சும்மா வாங்கி வந்திருக்காங்க. என்னமோ இருக்குதாப்பா. பார்த்தாலே புளிக்குது. இதுல தானே சர்க்கரை ஆப்பிக்கிட்டு திம்பாங்க. கல்ல வச்சு கொண்டு போறாங்க. புளிய மட்டையை வச்சு ஊர்ல நான் விளையாண்டுருக்கேன். இந்த புளியில லைட்டான ஒரு இனிப்பு. மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். இதை வந்து இந்த தண்ணி குழம்பு மாதிரி வராம கொஞ்சம் பிடித்த மாதிரி. வெந்தயம், கருவேப்பிள்ளை, சின்ன வெங்காயம், தட்டின பூண்டு, நறுக்கின தக்காளி, இதை பொரியல் பண்ண திங்க முடியாது. நல்லா வருது. எனக்கு புளிப்பா இருந்தா பிடிக்கும். புளி கரைசல், அதுக்கு நிறைய புளி போடணும். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து, கல்லுப்பு, பக்கத்துல உட்காந்து எச்சி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மீனே போடல, அதுக்கே எச்சி ஊத்துறேன். நறுக்கிய அலசின திருக்கை, நல்லா எங்கிட்டும் போற மாதிரி. நீ சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கு. மிளகுத்தூள், இதுதான் சொல்லாம சர்ப்ரைஸ் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் பழகிருச்சுன்னா ஓகே. நல்லா இருக்கு. ஆனா இங்க வர்ற மாதிரி இருக்கு. அந்த வெள்ளையே இல்லை சரி, அது நம்ம பிடிக்கும் வெள்ளைக்கு. ரப்பர் மாதிரி இருக்குமா? இல்லை இல்லை, அது சொக்கதான். அந்த பக்கம் என்ன பண்றாங்க? பொரிக்கப்படாது. பொரியல்னா ஓகே, ஓகே மாதிரி தெரியுது. பெரிய பெரிய பீஸ். நமக்கு பொரியல் தாங்க சரி. கொஞ்சம் நல்லா முழுமுறைந்து பொரிக்கணும், அப்போதான் அது நல்லா இருக்கும். இந்தா வந்துருச்சு.
எனக்கு கிரேவியை விட இதை பார்த்தோன்னு தான் வாய் வருது. தள்ளி பிடிச்சிக்கிறாரே தேமா எடுக்கிறப்ப கையில் சுத்துக்கிறாத மறுபடி வேகுறது கருவாடு மாதிரி. குழம்பு கொதிக்கும் போது திருக்க வாசனை கும்முன்னு இருந்துச்சு. திருக்கைக்குன்னு ஒரு வாசனை இருக்கா? அவ்வளோதான், ஒரு எதுவும் கிடையாது. பொரியலும் கிரேவியும். பார்க்க நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல. இப்போ நம்ம புளி எல்லாம் சேர்த்து தண்ணி இது இருக்கோம், நல்லா இருக்கு. அந்த முள்ளெல்லாம் சாப்பிட்டுருக்கான், ஒன்றும் இல்லை, சுத்தாது. எனக்கு ஒரு மீன். எனக்கு வறுத்த மீன் ஒன்று கொண்டாப்பா. பீஸ் வந்துச்சு. நல்ல முரட்டு திருக்கைய துண்டு துண்டா நறுக்கி அலசி எடுத்து வச்சுட்டு மசாலாவை பூரா அம்மியிலேயே அரைச்சி எடுத்து நல்லா புளிய கரைச்சி ஊற்றி செஞ்ச இந்த திருக்க மீன் குழம்பு வேற லெவல் டேஸ்ட். அதோட கொஞ்சம் திருக்க மீன் எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா முருகலா வறுத்து எடுத்து திருக்க துண்டை கடிச்சு சாப்பிடும்போது அடடா, திருக்க மீன் குழம்புக்கு திருக்க வறுவலுக்கு சாப்பாடு அல்லது ஒரு புடி பிடிச்சாச்சு. இந்த குழம்பா நாளைக்கு சுண்டோத்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். நாளைக்கு வச்சு சாப்பிடணும். பொரியல் இப்படி தாங்க இருக்கணும், கருப்பு கலரில் இருக்கணும். என்னத்த சொல்றது, எனக்கு அதான் சொன்னேன், கிரேவியை விட பொரியல் நல்லா இருக்கு. இப்படி தான் பொரிக்கணும். நல்லா அந்த நல்ல பெரிய பெரிய piece. நல்ல மேலே ஃபுல்லாக கருப்பு கலரில் இருக்கணும், ஒரு லேயர் கீழே ப்ரௌன் கலரில் இருக்கணும். அந்த ரெண்டு கலரும் வர்ற மாதிரி சேர்த்தாப்புல பொரிக்கணும். அது ஒரு டெக்னிக்கு. அவங்க அந்த மீன் குழம்பு எடுத்து சாப்பிடும்போது அந்த குழம்பு நல்லா புளிப்பாக இருக்கும். அப்படியே வாயில் அந்த புளிப்பை பொதுக்கிக்கிட்டே ஒரு பொரியல் எடுத்து கடிக்கும் போது அது செம்மையாக இருக்கும். ஆஹா, எனக்கு புளிப்பாக இருந்தால், கோழிக்கறியுமே லைட்டாக புளிப்பாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். எனக்கு இதில் பொரியல் தாங்க. ஏன்னா நான் முன்ன பின்ன திருக்கையெல்லாம் சாப்பிட்டதில்லை. எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, தெரியாதில்ல. அதனால் அதை பார்க்குறதுக்கு எனக்கு பொரியல் நல்லா இருக்கும். புளி ஊற்றுன வரைக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். சரி, நீங்கள் போய் இப்போ சிஎம் சாரோட பதவி ஏற்பு விழாவை பார்த்துக்கிட்டு சாப்பிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.